இன்னைக்கு வீடியோவில் ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள், இதில் ஒரு 25 மினி சமோசா வரும். மைதா 2 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், சூடு பண்ண எண்ணெய் 1 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தேவையான அளவு, காஞ்ச மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், அவுல் 1/2 கப், தேவையான அளவு எண்ணெய், மைதா பேஸ்ட் 2 டீஸ்பூன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் மைதா போட்டுக்கோங்க, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மைதாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. சூட் பண்ணி வச்ச எண்ணெயை அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணால் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த மொத்த மாவுலேயும் எண்ணெய் நல்லா சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்ததும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் மாவு ஊறட்டும். ஒரு ஏனத்தில் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மிக்சரில் 1/2 கப் அவுல் சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை செப்பரேட் பண்ணி சின்ன சின்ன போர்ஷனாக ஆக்கிக்கோங்க. இப்போ பூரிக்கு மாவு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயை சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் மைதாவை தூவி விட்டுக்கோங்க. அது மேலே இன்னொரு சப்பாத்தியை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகெயின் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் 4 சப்பாத்திக்கும் பண்ணிக்கோங்க. மைதாவை பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் தடவி விட்டுக்கோங்க. ஒரு பூரி கட்டியால் அந்த மாவை இன்னும் அகலமாக்கிக்கோங்க. ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச லேயர் சப்பாத்தியை தவாவில் போட்டுக்கோங்க. அடுப்போட ஹீட்டுக்கு அது லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும். இந்த சப்பாத்தி வேகிற நேரம் நம்ம இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லா வேவுது, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷத்தில் இந்த சப்பாத்தி வெந்துருச்சு. பார்த்தீங்களா, பபுள்ஸ் தான் தெரியும். அப்போ நான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதே ப்ராசஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தியை சிசர்ஸால் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு பீஸை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ நம்ம சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
மைதா மாவு 4 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு. தண்ணியும் அந்த மைதாவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம மைதா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சப்பாத்திலேருந்து ஒரு ஷீட் எடுத்து முக்கோணமாக சுற்றிக்கோங்க, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமோசா க்ளோஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த ஃபில்லிங்லாம் வெளில வந்துடும்.